குருவின் தினம் ஒரு சுவடுகளில் நிவர்த்தி செய்தல், அதாவது எல்லோருமே நிவர்த்தி கடன் நேர்த்தி கடன் என்றெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதனுடைய முழு பொருள் அதிகாரம் யாரெல்லாம் நேர்த்தி செய்யணுங்கிறதுக்கான விளக்கம் இன்று வரை தெரியவே இல்லைங்க. அது எல்லாத்துக்கும் நேர்த்தி கடன்றது ஏதோ பூசணிக்காய் உடைக்கிறதும் தேங்காய் உடைக்கிறதும் பானை உடைக்கிறதுமா தான் நேர்த்தி கடன்ற வார்த்தையை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. உண்மையான நேர்த்திக்கடன் எதுங்கிறதுக்கு, உனக்குள் ஒரு தீ உன்னை நோக்கி வருகின்றது, அதை ஒரு கொடுக்க ஒருவர் உன்னுள் இருந்தே பயணிக்கின்றார். நீ எங்கிருந்து அதை தேடினாயோ அங்கிருந்தே அது பிறப்பாய் இறப்பாய் உருவாய் கருவாய் உன்னுள்ளே மலர ஆசைப்படுகின்றது. எப்பொழுதெல்லாம் அதில் உன்னை நீ நேர்த்தியாயிருந்து விளங்கி கொள்ள ஆசைப்படுகின்றாயோ அது உன்னுள் நேர்முகமாய் மறுமுகமாய் உருவகப்படுத்தப்படுகின்றது. உன்னையே அது உருவகமும் படுத்த ஆசைப்படுகின்றது. கொடுத்த ஒவ்வொரு இடத்திலையும் உங்களையும் அது உங்களை சார்ந்த ஆகமத்தையும் முழுமைப்படுத்திவிட்டால் அது உங்களையே நேர்த்தி கடன் செய்ய வைக்கின்றது. எல்லோரும் இன்றைய காலகட்டத்தில் நேர்த்தி கடன் என்பது இந்த கோவிலுக்கெல்லாம் சென்று நேர்த்தி செய்கின்றோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. நிவர்த்தி ஆகட்டும் நேர்த்தி ஆகட்டும் இரண்டுமே ஒன்று என்றால் அது உங்கள் உள்ளிருந்து நீங்கள் செய்ய வேண்டியது வெளியில் செய்ய வேண்டிய விஷயங்கள் அல்லங்கிறத இந்த இடத்துல நாங்கள் குறிப்பிட விரும்புகிறோங்க. யாரெல்லாம் தன்னுள் இருக்கும் மாபெரும் மறுபுறம் பொக்கிஷத்தை முழு நிலவாய் முழு ஆகமமாய் தன்னையே உருகொடுக்கும் சந்திரனாய் தன்னுள் இருந்து மறைமுகமாய் வெளிப்படுக்கும் பொழுதெல்லாம் சூரியனாய் உங்களை காட்டும் பொழுது அவரே உங்களுக்குள் நேர்த்தியாய் நிவர்த்தி செய்யப்படுகின்றார். நீர், நெருப்பு, ஆகாயம், காற்று, இன்னும் உங்களுக்குள் இருக்கும் பரம்பொருளாய் அவரே தெரிவாராக. அனைவருக்கும் குருவே சரணம், குருவடி சரணம், திருவடி போற்றுங்க.